தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் ஆன்மீக வணக்கங்கள். இன்று நாம் காணவிருப்பது மகாபாரத போர் முடிவுக்கு வரும் நிலையில் கிருஷ்ணனின் உபதேசமும் கிருஷ்ணனின் விளக்கமும் ஆன்மீக சிந்தனையும் ஆன்மீக தத்துவத்தையும் கிருஷ்ணன் கூறுவதை இந்த பதிவில் காணலாம். அதாவது மகாபாரத போர் முடிவுக்கு வரும் நேரம் அது. போர் முடிந்தது. கிருஷ்ணர் ஆயாசத்துடன் காலை நீட்டி அமர்ந்திருக்கிறார். அந்த அவதாரத்தின் நோக்கம் முடியும் வேலை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. கிருஷ்ணர் வைகுண்டம் செல்ல தயாராகி கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் வேண்டும் வரங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார் கிருஷ்ண பரமாத்மா. அவரது சோர்வான கால்களை பிடித்து விட்டு கொண்டிருக்கிறான் கிருஷ்ணனின் நெருங்கிய நண்பனும் சித்தப்பா மகனுமான உத்தவன். நீ எதுவுமே கேட்கவே இல்லையே உத்தவா, என்ன வேண்டும் கேள் என்கிறார் கிருஷ்ண பரமாத்மா. எதுவும் வேண்டாம் கிருஷ்ணா, உனது பாதத்தை தொடும் இந்த பாக்கியம் ஒன்றே போதும் என்றான் உத்தவன். அவன் முகத்தில் வழக்கத்திற்கு மாறாக கோபமும் இயலாமையும் சோகமும் இலையோடு கிடந்தது. இல்லை உத்தவா, உன் மனம் குழம்பி இருக்கிறது. எதையோ கேட்க நினைக்கிறாய். என்னவென்று சொல், தீர்க்க முடியுமா என்று பார்க்கிறேன். கிருஷ்ணன் அனைத்தும் உணர்ந்தவன். நீ என் மனதை மட்டும் உணராதவனா? இதுதான் உன் குறை கிருஷ்ணா. எல்லாம் அறிந்தும் அறியாதவன் போல் நடிக்கிறாய் அல்லவா? மாய கண்ணன் என்பது மிக சரியாகத்தான் உள்ளது என்றான் உத்தவன். கண்ணா, நீ எனக்கு ஒரு விதமான வாழ்வு முறையை கற்றுக் கொடுத்திருக்கிறாய். ஆனால் நீயோ வேறு விதமாக நடந்து கொள்கிறாய். மகாபாரதத்தில் உன் செயல்கள் பற்றி எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. அதற்கு உண்டான காரணங்களை அறிய மிகவும் ஆவலாக உள்ளேன். என் ஆவலை பூர்த்தி செய்வாயா என்றான் உத்தவன். அதற்கு கிருஷ்ணர் வேடிக்கையாக, குருசேத்திர போரில் அர்ஜுனனுக்கு நான் உரைத்தது பகவத்கீதை. ஆனால் உனக்கு இப்பொழுது உரைக்கப் போவது உத்தவ கீதை. அதனால் தயக்கம் எதுவுமின்றி நீ கேட்க நினைத்ததை கேள் என்றான் புன்முறுவலுடன் சிரிப்புடனும் கிருஷ்ண பரமாத்மா. கிருஷ்ணா, உண்மையான தோழன் யார்? அழைக்காமலே தக்க சமயத்தில் உதவும் தோழனே உண்மையான தோழன் என்றார் கிருஷ்ண பரமாத்மா. கிருஷ்ணா, நீ பாண்டவர்களின் பிரியமான தோழன். அவர்கள் உன்னை ஆபத் பாந்தவன் என நம்பி இருந்தனர். உனக்கு நடந்தது என்ன என்பதும் தெரியும், நடக்கப் போவது என்ன என்பதும் தெரியும். நீ சிறந்த ஞானி, முக்காலமும் உணர்ந்தவன். சற்று முன் உண்மையான தோழன் என்ற பதத்திற்கு விளக்கம் கூறினாய். ஆனால் நீ அதற்கு தகுந்தவாறு நடந்து கொண்டாயா? இல்லையே. ஏன்? தர்மனை நீ நினைத்திருந்தால் சூதாட்டம் ஆடுவதிலிருந்து தடுத்திருக்க முடியும். ஏன் தடுக்கவில்லை? அதுதான் ஆயிற்று என்றால் சூதாட்டத்தில் வெற்றியை ஏன் அவன் பக்கம் திருப்பவில்லை? அவ்வாறு செய்திருந்தால் தர்மம் வென்றிருக்குமே. அதையும் நீ செய்யவில்லையே. எந்த ஆட்டத்தில் தர்மர் தன் சொத்து வீடு செல்வம் அனைத்தையும் தொலைத்தானோ அப்போதாவது அவனை சூதாட்டத்திலிருந்து தடுத்திருக்கலாம். சூதாட தண்டனையிலிருந்து அவனை காப்பாற்றி இருக்கலாம். அல்லது தன் தம்பிகளை பணயம் வைக்கும் போதாவது நீ சூதாட்டம் நடந்த அறையில் நுழைந்திருக்கலாமே. அதுவும் செய்யவில்லை. துரியோதனன் தருமரிடம் திரௌபதியை விட்டு கொடுத்ததால் எல்லா சொத்து சுகங்களையும் திருப்பி வைத்து விடுவதாக கூறினான். அப்பொழுதாவது நிதலையை விட்டு உன் தெய்வீக சக்தியால் சூதாட்ட காய்களை மாற்றி தர்மன் வெற்றி பெறுமாறு செய்திருக்கலாமே. மானபங்க காட்சிக்கு பிறகே நீ தலையிட்டாய். ஆடைகளை கொடுத்து அவள் மானத்தை காப்பாற்றியதாக பெருமைப்படுகிறாய். பலர் முன்னிலையில் ஓர் ஆண்மகனால் இழுத்து வரப்பட்டு மானபங்கம் செய்ய துணிந்த போது மௌனம் காத்தாய். இதற்கு மேல் ஒரு பெண்ணுக்கு என்ன அவமானம் வேண்டும்? நீ எதை காப்பாற்றினாய்? ஆபத்தில் உதவுபவனே ஆபத் பாந்தவன். உன்னை எப்படி ஆபத் பாந்தவன் என அழைப்பது? இது நியாயமா, தர்மமா? கண்களில் கண்ணீருடன் உத்தவன் கேள்விகளை அடுக்கிக் கொண்டே சென்றான். அவன் குரல் கோபம், வெறுப்பு, இயலாமை எல்லாம் கலந்து நடுங்கியது. இந்த கேள்விகள் அவரது மட்டுமன்று, மகாபாரதம் படித்த நம் எல்லோருக்கும் இருக்கும் சந்தேகங்கள். எல்லோர் சார்பாகவும் உத்தவன் கிருஷ்ணரை பார்த்து கேட்டான்.
இதற்கு சிரித்துக்கொண்டே பதில் சொல்லத் தொடங்கினார் கிருஷ்ண பரமாத்மா. உத்தவா, இப்பூவுலகில் விவேகமாக பகுத்தறிவுடன் நடந்து கொள்பவனே வெற்றி பெறுவான். துரியோதனனிடம் இருந்த விவேகம் தர்மரிடம் இல்லை. அதனால்தான் தோல்வி அடைந்தார் என்றார். இதை கேட்ட உத்தவனுக்கு குழப்பமாக இருந்தது. புரியவில்லை கிருஷ்ணா. கிருஷ்ணர் தொடர்ந்து, துரியோதனனிடம் சூதாட ஏராளமான சொத்துக்களும் செல்வமும் இருந்தன. அவனுக்கு காய்களை உருட்டி சூதாட திறமை போதாது. ஆதலால் தனது மாமன் சகுனியை வைத்துக்கொண்டு அவன் பந்தயம் வைத்தான். இதுவே விவேகம். தருமனும் அவ்வாறு சிந்தித்து என்னை தன் சார்பில் விளையாட வைத்திருக்கலாம். எனக்கு எதிராக சகுனி ஆடியிருந்தால் வெற்றி பெற்றிருக்க முடியாது. நான் கேட்ட எண்களை அவனால் போட முடியுமா? என்னை அழைக்கவில்லை, ஆட்டத்தில் சேர்த்து கொள்ளவில்லை என்ற விஷயத்தை நான் மன்னித்து விடுகிறேன். ஆனால் விவேகம் இல்லாத மற்றொரு செயலையும் தர்மன் செய்தான். நான் விளையாடும் இடத்திற்கு வருவதையோ அல்லது சூதாடும் விஷயத்தை அறிவதையோ கூட தர்மன் விரும்பவில்லை. அது மட்டுமல்ல, எனக்கு அவன் சூதாடுவது தெரியக்கூடாது என்று என்னையே வேண்டிக் கொண்டான் தர்மன். தன் பிரார்த்தனைகளால் என்னை கட்டி போட்டு ஆடும் இடத்திற்கு நான் வராதவாறு செய்தான். நான் அறைக்கு வெளியே காத்திருந்தேன். பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் இவர்களும் கூட துரியோதனனை கடிந்து கொண்டு தங்கள் துரதிர்ஷ்டத்தை நொந்து கொண்டனரே தவிர என்னை அழைக்கவே மறந்துவிட்டனர். தன் சகோதரனின் உத்தவனை பின்பற்றி துச்சாதனன் திரௌபதியின் தலைமுடியை பிடித்து இழுத்து வந்த போது திரௌபதியும் என்னை நினைக்கவே இல்லை. தன் திறமைக்கு தகுந்தவாறு அவளும் வாக்குவாதம் செய்தாள். கடைசியாக துச்சாதனன் ஆடைகளை இழுத்து மானபங்கம் செய்ய ஆரம்பித்த போதுதான் திரௌபதிக்கு உணர்வு வந்தது. தான் சக்தியற்றவள் என அப்போதுதான் உணர்ந்தாள். ஹரிஹரி அபயம், கிருஷ்ணா அபயம் என அபயக்குரல் கொடுத்தாள். திரௌபதியின் மானத்தை காக்க எனக்கொரு வாய்ப்பு கிடைத்த உடனே நான் அவள் மானத்தை காப்பாற்றினேன். இந்த சூழ்நிலையில் என்னுடைய தவறு என்ன உத்தவா? அழகான விளக்கம் கண்ணா. அப்படியானால் கூப்பிட்ட குரலுக்கு தான் நீ வருவாய் இல்லையா? ஆபத்தில் உதவ, நியாயத்தை நிலைநாட்ட நீயே ஓடிவர மாட்டாயா? உத்தவா, இவ்வுலகில் எல்லோரும் அவர்கள் கர்மப்படி விதிப்படிதான் வாழ்வார்கள். அப்படித்தான் வாழ வேண்டும். இதில்தான் தலைவிடுவது இல்லை. நான் வெறும் சாட்சிதான். நான் உன் அருகே இருந்து நடப்பதை கவனித்துக் கொண்டிருப்பேன். அதுதான் கடவுளின் தர்மம். நல்லது கண்ணா. அப்படியானால் நீ எங்கள் அருகிலேயே இருந்து செய்யும் தீய செயல்களை பார்த்து கொண்டிருப்பாய். பாவங்கள், தீய செயல்கள் அதிகமாகி நாங்கள் கஷ்டப்படுவதையும் பார்த்து கொண்டிருப்பாய். அப்படித்தானே உத்தவா? உன் வார்த்தைகளின் உள்ளார்ந்த அர்த்தத்தை உணர்ந்து கொள். நான் உன் அருகே உள்ள போது நீ எவ்வாறு தீய செயல்களை செய்வாய்? உன்னால் அது முடியாது. நான் அறியாமல் உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது என்பதை உணர்ந்து கொள். தர்மரின் அறியாமை யாதெனில், எனக்கு தெரியாமலேயே நான் விளையாட முடியும் என நினைத்தார். எல்லோரிடத்திலும் சாட்சி ரூபமாக இருக்கிறேன் என்பதை தர்மன் உணர்ந்திருந்தால் சூதாட்டம் வேறு விதமாக முடிந்திருக்காதா உத்தவா? என் பக்தன் பக்கம் நில்லாமல் யார் பக்கம் நின்று விடப்போகிறேன்? அவனுக்கு செய்யாமல் யாருக்கு செய்வேன்? சொல் உத்தவா, சொல். உத்தவன் கண்களில் கண்ணீர் மல்க கிருஷ்ணனின் பாதத்தை பற்றி கொண்டான். அடடா, எத்தனை அழகான விளக்கம்! எத்தகைய தத்துவம்! உள்ளார்ந்த உண்மைகள்! பிரார்த்தனைகள் செய்ததும் கடவுளுக்கு பூஜை செய்தும் நம் உணர்வும் நம்பிக்கையும் மட்டுமே. அவனின்றி ஓர் அணுவும் அசையாது. அவன் எப்போதும் நம் அருகிலேயே இருந்து நம்மை கவனித்து கொண்டே இருக்கிறான் என்ற நம்பிக்கைதான் உண்மை. அந்த நம்பிக்கை இருந்தால் கடவுள் இருப்பதை கண்டிப்பாக நாம் உணர்வோம். நான் என்ற கர்வத்தை அழித்து எல்லாம் அவனே, அவன் பாதமே சரணம் என்பதே மகாபாரதம் உணர்த்தும் தத்துவ பொருள்தான் இது. நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.
தொடர்ந்து நம்ம வீடியோக்கள் உங்களுக்கு வந்தடைய நம்ம ஆன்மீக தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.